நம்ம இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறோங்க. ஒன்றும் இல்லைங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் இது ரெண்டுமே போட்டு நம்ம செய்ய போகிறோம். நான் தேவையான அளவுக்கு இவ்வளோ போட்டுக்கிறேங்க, அவங்கவுங்க விருப்பம் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் இன்றைக்கி செய்கிறது எப்படின்னா, சும்மா ஒரு ஈவினிங், சண்டே ஈவினிங்கு. ஸோ சிக்கன் இது வந்து கிரேவி மாதிரியும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயே கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிடலான்ட்டு ஒரு ஸ்மால் குட்டி ஐடியா தான். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றது. சால்ட்டு தேவைக்கு சால்ட்டுங்க. ஓகே, ஸோ இது நல்லாவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்னா, இதுங்க இந்த மேலே வச்சு காமிக்கிறது, இதனால நம்ம மேரினேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது நல்லா ஊறுறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, ஓகேங்களா? அதாவது என்னென்ன பொருள், தக்காளி, வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் சைமல்டேனியஸ்லி அது குக் ஆகிட்ட பிறகும் நம்ம வந்து சிக்கன் தனியாக எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடும். நான் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்து இங்கே நிறையா வந்து வீட்டில் அந்த ஃப்ளேவருக்காகவே தான் சாப்பிடுவான் ராகுல். ஓகே, நல்லாவே பண்ணிட்டாங்க. இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடுறேன். நான் எப்போல்லாம் ஆனியன் கட் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்ணில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சசி தான் கட் பண்ணி கொடுக்குவான். நான் அவனுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாததுனால நானே கட் பண்ணிக்கினேங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கட் பண்ணிட்ட பிறகும் ஆல்ரெடி வந்து இது மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இதுவும் வந்து மிக்சி ஜார் போட்டு எடுத்து வச்சுட்டுக்கிறேங்க ஒரு கையளவுக்கு. ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு இது கூட நான் எப்பயுமே காஞ்ச மிளகா சேர்த்துப்பேங்க. ஓகேங்களா? ஏன்னா காஞ்ச மிளகா போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் வரும், அது நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணாலுமே நம்ம வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கணும்னா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா டிஷ்ஷஸ்க்கும் எல்லா நான்வெஜ்ஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? இது நல்லா டீப்பாக நல்லா ஃப்ரை பண்ணிடுவேங்க. ஓகேங்களா? இந்த ஜூஸி கிரேவி வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கிரேவி வந்த பிறகும் இப்போ மேரினேட் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த மேரினேட் ஆகின சிக்கனை வந்து இது கூட போடணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி மிக்சி ஜார் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் அது எல்லாமே நான் வந்துட்டு அது கூட கலந்து விட்டுட்டேன். இப்போ மேரினேட் ஆகிருக்கிற சிக்கன் பீசஸும் எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சிக்கன் பீசஸ்க்கு வந்து மேரினேட் பண்ணுறது வந்து வெறும் உப்பு, மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா எனக்கு அவ்வளோ டைம் கிடைக்கலங்க இஞ்சி, பூண்டு ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே ஒரு கொட்டை அளவுக்கு, ஒரு கொட்டை மீன்ஸ் எப்படி லெமன், ஒரு ஆஃப் லெமன் சைஸ்க்கு நான் வந்துட்டு புளியும் ஆட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த கிரேவிக்கு. எப்பயுமே எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்யும் போது புளி கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம், புளி தண்ணி. நான் என்ன பண்ணுவேன், புளி தண்ணியோட ஒரு பீஸ் ஆஃப் புளி போட்டோன்னாவே எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லாவும் இருக்கும். அது தனியாக எடுத்து வச்சுடுவேங்க. ஆஃப்டர் குக்கிங் அது எடுத்து தனியாக வச்சுடுவேன். ஓகேங்களா? ஸோ நல்லா கிரேவி வந்துடுவோங்க. மீன் வயல் வந்துட்டு நான் வந்துட்டு ஆனியனும் கட் பண்ணி வச்சுக்கினேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா குக்காகி வந்துடுச்சு. இந்த குக்கான சிக்கன் பீசஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பீசஸ் மாத்திரம் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒரு 8 to 12 பீசஸ் எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணுன்றதுக்காக. இப்போ நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம்னா அவங்க இம்மீடியட்டாக போயிட்டு நம்மளுக்காக செப்பரேட்டாலாம் ஃப்ரையெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆல்ரெடி அது வந்து பாயில்ட் ஆகின சிக்கனை தான் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துட்டு டமோட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஆனியனு, கேப்சிகம் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, கார்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு என்கிட்ட வந்து இன்றைக்கி கேப்சிகம் எதுவுமே கிடையாதுங்க, வெறும் பச்சை மிளகாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
என்ன சொல்கிறதுங்க, ஆனியன், கொத்தமல்லி. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து சூப்பராகவே இதை ஃப்ரை பண்ணி எடுத்தேங்க. அது வந்து எண்டிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. சரிங்க, இப்போ நம்ம குக் பண்ண போகலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஆட் பண்ண போகிறது வந்து வெறும் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறேன். பெப்பரும் ஆட் பண்ண மாட்டேன் இன்றைக்கி. பிகாஸ் பெப்பர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குழம்புல, அதாவது கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. ஸோ இப்போ நல்லாவே குக்காகி வந்திருக்குங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லாம் செய்யும்போது நம்ம எப்படி எண்ணெய் ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் அதில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். எங்கிட்ட இன்றைக்கி லெமன் கூட இல்லைங்க, இல்லைனா நான் லெமனும் போட்டிருப்பேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் ஊறி அது வெந்திருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரும் இருக்குங்க சிக்கனு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சக்தி மசாலா பொடியும் போட்டுக்கினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த காரம் அந்த இதெல்லாம் வந்துட்டு உப்பெல்லாம் சரியாக பிடிக்கணுன்றதுக்காக அந்த கிரேவியும் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணும்போது சூப்பராகவே வந்துச்சுங்க. நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன், லைக் என்ன சொல்கிறதுங்க, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை சர்வ் பண்ணோம்னா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஹோட்டல் தான் போய் சாப்பிட்ணுன்னெல்லாம் கிடையாது. கீப் வாட்சிங்.